ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே காலையிலேயே ரொம்ப ஹாப்பியாக ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் இன்டர்வியூ ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லி ரொம்பவே புலம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த இன்டர்வியூக்கு நெக்ஸ்ட் டேவே எனக்கு வேற ஒரு கம்பெனியில் ஜாப் ஆஃபர் வந்து கிடச்சிருச்சு. நான் அதில் ஜாயினும் பண்ணிட்டேன். சேலரி வந்து ரொம்ப அதிகமாகலாம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி தரல, ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தந்துருந்தாங்க. பட் எனக்கு வந்து அதுவே ஓகே தான். நான் சேலரியெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை. நான் ஃபேமிலியும் பார்த்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஜாப் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். பேக்கேஜை வந்து நான் கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. இந்த ஜாப் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம். இது எனக்கு இப்போ ரொம்பவே தேவை. ஏன்னா என் பையன் வந்து ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது நான் அவன் கூட இருந்தேன் அப்படின்னா அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். எனக்கும் வந்து கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். ஸோ இந்த ஜாப் எனக்கு 100% திருப்தியாக இருக்குது. நான் ஒரு 3 மந்த்ஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். நடுவில் வந்து எனக்கு ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணேன். ஃபைனல் ரவுண்ட் வரலும் போவேன். ரீசன் வந்து ரொம்ப வேலிடே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கோயிலுக்கு வந்து நான் ரொம்ப ரேராக தான் போவேன். ரெகுலராக போகிற ஆளே கிடையாது. ஸோ அந்த ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போனாலும் எனக்கு இதெல்லாம் கூட அதெல்லாம் கூடன்னு நான் கேட்கவே மாட்டேன். என்னால் எது வந்து தாங்கிக்க முடியும், எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் சாமிக்கிட்ட கேட்டுட்டு வருவேன். எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு 100% எனக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னோட எஃபர்ட் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சு வர்றது வந்து நம்ம கையில் இல்லைல்ல. ஸோ கடவுளுக்கு போய் மனசார நன்றி சொல்லிட்டு வந்தேன். நான் ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப புலம்புனேன்ல, அந்த கம்பெனிலேருந்தும் ஆஃபர் ரிலீஸ் பண்ணாங்க. பட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இதுலேயே